பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அந்த மனசை குறித்து. ஆவி என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு புதுசாயிருச்சு. அது எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம இன்னைக்கு செய்யவே முடியாது. ஆவியில் சரீரத்திலையும் மாற்றத்தை நம்மளால் இப்போ உண்டு பண்ண முடியாது. அது மறுரூபமாக்கப்படும் எப்போனா இயேசுவின் வருகை எப்போ. அப்போ ஒன்று இப்போ பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய மனதை புதுசாக்கணும். இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் மனசை புதுசாக்கணும். ஏன்னா மனசை புதுசாக்கும் போது தான் தேவன் நம்மளுக்காக வச்சிருக்கிற நன்மையும் பிரியுமான சித்தம், தேவன் நம்மளுக்காக வச்சிருக்கிற நன்மையும் பிரியமான சித்தம் வெளிப்படுக ஆரம்பிக்கிறது. மனசை புதுசாகாமல் போயிட்டோம்னா தேவன் நம்மளுக்காக வச்சிருக்கிற திட்டத்தவே அறியாமல் போயிடும். வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையும் வச்சிருப்பாரு, எடுத்துக்கொள்ளுகிறதற்காக எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வச்சிருப்பாரு. ஆனால் நம்மளால் எடுக்க முடியாமலே போயிடும். இப்போ மனசை புதுசாக்குறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பங்கா மாறிடுச்சு. ஒன்று பார்த்துக்கணும், அது என்னதுன்னா நம்ம மனசு. ஏன்னா அங்கே தான் தீர்மானங்கள் எடுக்கிறோம். மாற்றங்கள், வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாமே மனசுல தான் ஏற்படுகிறது. எந்த விதமான மாற்றமாக இருந்தாலும் சரி, அது மனசுல தான் ஏற்படுகிறது. வாழ்க்கையில மாறுதல் அப்படின்னு ஒன்று வேணும்னாலே அது எங்க ஆரம்பிக்கணும்னா மனசுல தான் ஆரம்பிக்கணும். வாழ்க்கை மாறணும்னா ஃபர்ஸ்ட் மனசை தான் மாற்றணும். கடவுள் அப்படிதான் வச்சிருக்கிறார் மனுஷனை. வேதத்துல சொல்லும்போது சொல்றாரு, மனிதன் எதை எண்ணுகிறானோ அவ்வாறே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. எதை அவன் எண்ணணும்னு நினைக்கிறானோ, எதை அவன் மாறணும்னு நினைக்கிறானோ அது முதலாவது அவன் மனசுல தான் வருது. உன்னை எண்ணிட்டானா, அதை கற்பனை பண்ணிட்டானா, அதையே திரும்ப 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 கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அதுவே அவன் வாழ்க்கையா மாறிடும். இதுதான் மனுஷனை கடவுள் வடிவமைத்திருக்கிற விதம். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு போய் என்ன வேணுமோ அதையே எண்ணி அதையே கற்பனை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்காக கடவுள் வைத்திருக்கிற திட்டம் நோக்கத்தை அறிஞ்சு கொள்றோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லது எது, தீமை எது, ஆவியின் சிந்தை எது, மாமிச சிந்தை எது, எதை எண்ணணும் எதை எண்ணக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதை அறிஞ்சுக்கிறோம் வார்த்தைக்கு போனதுக்கப்புறம். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, எந்த எண்ணத்தை வைக்கணும் எந்த எண்ணத்தை வைக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கிறோம். ஏன்னா வாழ்க்கை எந்த விதமாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலே நம்ம கிட்ட தான் இருக்கு. மற்றவங்க யார் கையிலையும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன ஆகணும், நம்ம எப்படி இருக்கணும்ன்றத நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். எந்த ஒரு மனுஷனும் உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய நல்ல நாட்களை தடை செய்யவே முடியாது. யாருமே உங்க வாழ்க்கைய தடை செய்ய முடியாது. நீங்க உங்களுக்காக கடவுள் வச்சுக்கிற எல்லாத்தையும் சுதந்திரிச்சு நல்ல வாழ்க்கையில தான் இருக்க முடியும். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த மனசு. இந்த மனசுல கடவுளுடைய வார்த்தை என்ன இருக்கிறதோ அதை என்ன பண்ணணும்னா வைக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை ஆவியில் இருக்குது. எல்லாம் நம்மளுக்கு தேவையான, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுடைய ஆவியில வச்சிருக்கிறாரு. இது ஆவியில வச்சதை மனசு ஏத்துக்கவே செய்யாது. அந்த வேதத்துல சொல்லத ஏத்துக்கவே செய்யாது. அதெல்லாம் இப்போ பார்க்க போறோம் பாருங்க. நம்ம காட்ட போறப்போ மனசு எப்படின்னா, எதை பார்க்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ அப்படியே ஏற்றுக்கும். இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற பிரச்சனையை ஏற்றுக்கும். ஆனால் வார்த்தையில் இருக்கிறது இப்போ பார்க்க முடியாது, இயற்கையாக பார்க்க முடியாது. அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. அப்போ எப்படின்னா, நம்ம வேதத்திற்கு சென்று, வார்த்தைக்கு சென்று அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி பார்க்க ஆரம்பிக்கணும். திருப்பம் பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3:19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். விட்டு விட்டு கேக்குதா மைக்? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இங்க பார்க்கும்போது அவிசுவாசத்தினால தான் என்னன்னா இவங்க உள்ளே போல. யாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க. கடவுள் அவங்களுக்காக ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. கடவுளுடைய சித்தம், நோக்கம், திட்டம் எல்லாமே நல்ல தேசம்,
கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற செழிப்பான தேசம். கஷ்டப்படக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, வியாதியில் இருக்கக்கூடாது, நன்மையில் இருக்கணும். இதுதான் கடவுளுடைய சித்தம். ஆனாலும் அவருடைய அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். இன்னைக்கும் கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அறிந்து, இதுதான் தேவனுடைய சித்தம்ன்றதை அறிஞ்சு அதுக்குள்ள போக வேண்டிய காரியம் நம்ம கையில தான் இருக்குது. இதுக்கு நடுவுல மனசு இருக்குது. விசுவாசம் ஏற்கனவே கடவுள் கொடுத்துருக்கிறார், ஆவிக்குள்ள இருக்குது. ஆவிக்கும் இந்த இயற்கை பூமிக்கு நடுவுல இந்த மனசு இருக்குது. இந்த மனசு ஒத்து வைக்கணும், மனசை ஒத்துக்க வைக்கணும். இந்த வார்த்தை தான் உண்மை, சூழ்நிலை உண்மை கிடையாதுன்றத ஒத்துக்க வைக்கணும். அதை ஒத்துக்கல இந்த ஜனங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க, கஷ்டம், போக முடியாது, ரொம்ப பெரிய அரக்கர்களாக இருக்கிறாங்க, நம்மளால் சண்டை போட முடியாது, நம்மளால் அவங்கள போயிட்டு அடிச்சிக்க முடியாது, அவங்கள துரத்தி கொள்ள முடியாது. இயற்கையாக பார்க்குறாங்க, அதை நம்புகிறாங்க, அதை பேசுகிறாங்க, விசுவாசம் வேலையே செய்யலை. ஆனால் கடவுள் அவங்களுக்காக சொல்லியிருக்கிறது ஆவியில், கடவுள் அவங்களுக்காக ஏற்கனவே எவ்வளோ நாளுக்கு முன்பாக அவர் பார்த்து குறித்து சுற்றி பார்த்து பெஸ்டான தேசத்தை எடுத்து இங்கே தான் நான் உன்னை வைக்க போறேன்னு சொல்றாரு. அவர் தெரிந்தெடுத்து நல்ல தேசம்னு சொல்றாரு. இவன் அதை என்ன பண்றான்னா விசுவாசிக்கவே இல்லை. அப்போ கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காததுனால தான் என்ன பண்ணாங்கன்னா உள்ள போக முடியல. ஆனா 2 பேர் இருந்தாங்க, யோசுவா காலேபு. அவங்களுடைய அறிக்கை என்னதுன்னா, நாம் இதை போய் சுதந்திரிப்போம். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அதிலிருந்து ஒரு சின்ன காரியத்தை எடுத்து நீங்கள் பார்க்க போகிறோம். மனம் புதுசாகிறதுல மாற்றத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் 7 விதமான காரியங்களை குறித்து சொன்னேன். மாற்றம் அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு 7 காரியம் சொன்னேன். ஆசைப்படணும், தீர்மானிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், கடவுள் தான் உங்களுக்கு ஆதாரம்னு வச்சுக்கணும், பழசை தூக்கி போட்டுருணும், தேவையில்லாத நண்பர்கள் விட்டுணும். இப்படி 7 காரியத்தை சொன்னேன். மாற்றத்திற்கு நேராக போகணும்னு சொல்லி. இப்போ மாற்றம் வேணும்னா வாயை கொஞ்சம் சரி பண்ணணும். வாயை சரி பண்ணலன்னா மாற்றம் வரவே செய்யாது. தீர்மானிக்கிறது, ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு. தீர்மானிச்சிட்டோம், ஆசைப்பட்டுட்டோம், ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வாய் தான். வேதத்தில் இன்னைக்கு நான் காட்ட போகிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸாம்பிள். இந்த யோசுவா காலேபு 40 வருஷம். சிலருக்குலாம் கேள்வி என்னன்னா, ஒருத்தர் அப்படிதான் வா நான் 1 வாரமாக சொல்லின்னு இருக்கிறேன், இயேசுவின் தலைமுழால் சுகமானேன்னு, ஒன்றுமே நடக்கலை, வலி முத்தி போயிடுச்சு, வலி ரொம்ப எடுக்குதுன்றாங்க. எவ்வளோ நாள் சொன்னாங்களா? 1 வாரம் சொன்னாங்களாம். 1 வாரம் எப்போ சொன்னாங்கன்னு தெரில. காலையில் எந்திரிச்சு ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இயேசுவின் தலைமுழால் சுகமானேன்னு. காலையில் எந்திரிச்சு ஒரு வாட்டி சொன்னாங்க, ஒன்றும் சரியாகலை 1 வாரம். அவங்களுக்கு என்னன்னா, சொன்னேன் எனக்கு நடக்கலையேன்னு. சும்மா சொல்றது கிடையாது. இங்க பாருங்க, 40 வருஷம் சொன்னார் காலேபு. யோசுவாவும் காலேபு 1 நாள் 2 நாள் கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யோசுவா காலேபு என்ன சொன்னாங்க, நாம் உடனே போய் அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ளுவோம், நம்மால் அதை முடியும், கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் சொன்னாங்களா? மோசே அனுப்புனப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்பி எல்லாரையும் 30 லட்சம் ஜனங்களையும் கெடுத்து அவங்கள அள வச்சிட்டாங்க. 40 வருஷம் அந்த கும்பலோடே கூட இருந்து அவனுங்க பாதி பேர் சபிச்சு கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு எகிப்துக்கு போறேன்னு சொல்லி முறுமுறுத்து செத்தே போயிட்டானுங்க. ஆனா இவங்க அறிக்கை செய்கிறதில் உறுதியா இருந்தார்கள். 40 வருஷம் 40 வருஷம் ஆயிருக்குது. அறிக்கை பண்ணது, நாம் அதை போய் சுதந்திரிப்போம், நாம் அதை எடுத்துக்கொள்ளுவோம், அது என்னுடைய தேசம்னு. எத்தனை வருஷம் சொன்னாங்க? 40 வருஷம். மாத்தி சொல்லல. மாத்தி சொல்லியிருந்தா இங்க எழுதியிருக்கோம், மாத்தி சொல்லலை. ஏன் தெரியுமா? 80 வயசா இருக்கும்போது காலேபு சொல்றாரு, எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுன்றாரு யோசுவாட்ட போய். 40 வயசா இருக்கும் போது, 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த பலன் இப்பயும் இருக்குது. இப்போ எனக்கு வயசு 80, அங்கே போவேன், அந்த மலை தேசத்தை எடுப்பேன்றாரு. யோசுவா போய் எடுத்துக்கொன்றாரு, இவர் போய் எடுக்கிறார். அதை இருக்கிறதுலே வலிமையுள்ளவர்கள் அந்த காலேபு போரிட்டவர்கள், இருக்கிறதுலே மலையான பகுதி காலேபு இருக்கிறவங்க. அப்போ
எப்படி எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா 40 வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு காலேப். சும்மா போய் எடுத்தாரா? கடினமானவர்கள் எப்படி போய் சுதந்திரிச்சாரு, எப்படி அந்த மலை எடுத்தார், கஷ்டமான இருக்கிறது கானான் தேசத்துல ரொம்ப கடினமாக வலிமையாக அவருங்க வாழ்ற இடம் அந்த இடம் கானான் தேசம், அந்த எப்ரோன் அந்த மலை. அதை போய் எடுக்கிறார். எப்படி எடுத்தாரு? நாம் அதை போய் சுதந்திரித்து கொள்வோம், அதை எளிதாக எடுப்போம்னு 40 வருஷம் வாயில வச்சு சொன்னார். நாத்தி சொல்லலை. இவனுங்கெல்லாம் உருப்படிய மாட்டானுங்க, இவனுக்கு கூட வந்து பாரு நம்ம பொழப்பும் கெட்டு போயிடுச்சு, நம்மளும் இவங்க கூட செத்து போயிடலாம், 80 வயசுல போய் என்னத்தை போய் எடுக்கிறதுன்னு சொல்லலை. 80 வயசு ஆயிடுச்சு, நம்ம அப்படியே வந்து ஒரு கூடாரத்தை போட்டு பக்கத்துலேயே அப்படியே போயிடலாம், நம்ம புள்ள போய் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படி சொல்லலை. 40 வயசுல இருந்த அதே பலன் இருக்கு. நான் மழை வேணும்னு சொன்னேன் 40 வயசுல, இப்போ எனக்கு அதுவே வேணும், நான் இருப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைகள்லாம் பெற்று எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜோரா இருந்தார். அப்போ என்னன்னா, இப்போ நம்ம பேச போற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைய உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற விசுவாசத்தோட கலந்து விடுங்கள். அதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அறிக்கை செய்கிறதில் உறுதியாயிருங்க. மாற்றம் வந்து ஒரு நாள்ல மாற்றம் வராது. வந்தா சந்தோஷம், வரவே செய்யாதுன்னு நான் சொல்லலை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் அற்புதங்களை கொடுக்க வல்லவர், அற்புதங்களை செய்வாரு, கதவுகளை திறப்பார். ஒரு நிமிஷத்துல கடவுளால செய்ய, ஒரு நொடி பொழுதுல சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ரொம்ப விசுவாசிக்கிறோம். ஆனா மாற்றம் உண்மையாவே வாழ்க்கையில மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. சில நேரங்கள்ல நிறைய இது புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது. ஆனா வந்து அறிக்கை செய்கிறத மாத்தி அறிக்கை செய்யக்கூடாது. யோசித்து பாருங்க, 40 வருஷம் இவனுங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் காலேப்புக்கு. கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்கானுங்க, போகவும் மாட்டுறானுங்க. போவோம் போய் எடுப்போம், சரி இவனுங்களாம் சாகுறானுங்களே நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போய் எடுப்போம் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் பேர் அக்கினியில சாகுறான், கொஞ்சம் பேர் பாம்பு கட்சி சாகுறான், கொஞ்சம் பேர் பூமி பிளந்து சாகுறான். என்னெல்லாம முறுமுறுத்து அவிசுவாசம். ஆனா காலேப் யோசுவா மாத்தவே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இந்த நேச்சர் எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 5 ஃப்ரெண்ட்ஸுமே எப்பயுமே பயத்தை பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காசு விலைவாசி உயர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது, வெங்காயம் விலை ஏறிச்சுன்னா, தக்காளி விலை ஏறிச்சுன்னா, நம்மளுக்கு காசு பத்தாது, நம்மளால முடியாது, இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி சாயந்தரம் கூட்டம் கூடி பேசுகிறாங்க, பகலில் பேசுகிறாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து பெருசாக வந்து கற்றுக்கலாம் வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐயோ பயமாக இருக்குது, தக்காளி விலை ஏறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. நீங்கள் வீட்டிலலாம் ஒரு மாதிரி போவேன்னா நல்லா தான் இருந்தாருன்னு ஒன்றும் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்ததுனால பேசி மைண்டை சொல்லி விலைவாசி ஏறிச்சுன்னா, வெங்காயம் ஏறிச்சு, பீன்ஸ் விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியே பேசி உங்கள் மனசை மாற்றிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? காலேபு யோசுவாக்கு 30 லட்சம் பேர் பேசியும் மாறவில்லை. நம்மளுக்கு 10 பேர் சேர்ந்தாலே மாறிடும். 10 பேர்ல ஒருத்தன் வந்து நம்மளை பேசினால நம்ம அவுட்டு. உன்னால முடியாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு என்ன படிப்பு இருக்குது, இன்னும் குடும்பத்துல உனக்கு இன்னும் உனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, உன்னையெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, நீ வந்து குப்பை ஒண்ணுமே கிடையாது, அவன்லாம் பெரிய ஆள், அதனால அவன் செய்வான், நீ செய்ய முடியுமா அப்படின்னு ஒண்ணு. ஆமா கரெக்டு, நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு வந்துடும். ஆனா யோசுவா காலேபு 30 லட்சம் பேர் சபிக்கிறவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒருத்தன் கூட விசுவாசிச்சு கடவுள் எனக்கு செய்வாரு, எங்களை உயர்த்துவாரு, அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போறோம் ஒருத்தன் சொல்லல, ஒரு முறை சொல்லல. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு முறை வாயை திறந்து கடவுள் எங்களுக்காக வைத்திருக்கிற தேசத்தை நாங்கள் எடுப்போம் ஒருத்தன் சொல்லல, ஒரு முறை சொல்லல. யோசுவாவும் காலேபும் 40 வருஷம் இந்த கூட்டத்தோட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து அங்க எடுத்துட்டு போறது. விசுவாசத்துல அப்படியே ஸ்டெடியா நிக்கிறாங்க. 40 வருஷம், ஆமா கொஞ்சம் டைம் கூட தான், 40 வருஷம்னா ரொம்ப நிறைய தான். ஆனா அது பிரச்சனை கிடையாது. போனாங்களா இல்லையா, அதான் பாயிண்ட். போனாங்களா இல்லையா, எவ்வளவு மோசமான நிலைமை பார்த்துக்கோங்க. அதாவது மோசையே மாறி போயிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க
30 லட்சம் ஜனங்க மோசையவே மாத்திட்டானுங்க. கடவுள் சரி கிடையாதாக்கும், அவர் ஒன்றும் செய்ய முடியாதாக்கும், அவருக்கு நான் உன்னை கல்லெறிய போறேன்னு சொல்லி சொல்லி கோவத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசுனா கண்மலையை தூக்கி அடிச்சிட்டார். என்னன்னா வெறுப்பு, விரக்தி, காண்டாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவருக்கு காண்டாயிடுச்சு. என்னடா அவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு, போகவும் மாற்றோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு அடிச்சிட்டாரு. அப்படி வெறுப்பேற்றிருக்கானுங்க. புரியுதுல, வெறுப்பேற்றுறது புரியுதா? வெறுப்பேற்றுவானுங்க சிலர், வெறுப்பேற்றுனானுங்க மோசைய. ஆனா யோசுவா காலேபை வெறுப்பேற்ற முடியவில்லை, காண்டேற்ற முடியவில்லை. என்ன சொன்னாங்க? நாங்கள் போவோம், அந்த தேசத்தை சுதந்தரிப்போம், அது எங்களுடையது, எளிதா எடுத்துக்கொள்ளும். சொன்னதை சொல்லிக்கிட்டே இருந்தானா 40 வருஷம். திடீர்னு ஒரு நாள் போய் சண்டை போடுறான் பாருங்க, ஒருத்தன் கூட எதிர்த்து முடியல. சல்லு சல்லு சல்லுன்னு யோசுவா ஒரு முறை சொல்றான், சூரியனை பார்த்து சொல்றான், சந்திரனை பார்த்து சொல்றான், அங்கேயே நில்லு, சண்டை போட்டுன்னு இருக்கான், புரியுதா, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இப்போ மூவ் ஆகுன்றான். சூரியன் சந்திரன் அசையாம நிக்குது அப்படியே. எந்த அளவுக்கு விசுவாசம் பாருங்க, எங்க ஆரம்பிக்குது, அதான் பாயிண்ட். எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த வாயில ஆரம்பிக்குது. அவிசுவாசத்தை பேசல, பயத்தை பேசல, சூழ்நிலையை பேசல. காலேபு பேசிருக்கலாம். 10 வருஷம் ஆச்சு சார், நானும் 10 வருஷமா இந்தா போறோம், சோந்தரிப்போம், எடுத்துக்கொள்வோன்றான். 11 நாளுங்க நடந்து போனா, 11 நாள். என் குதிரையில போனா 5 நாள். நேரம் நான் போயிடுவேன், போக முடியாது. அப்படி கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, காலேபுக்கு சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. எல்லாம் கூட்டமா தான் போய் எடுத்துக்கணும். இவன் விசுவாசிக்க மாட்டான், இவன் கூடயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. நிறைய நேரங்கள் அப்படிதான் பாருங்க, உக்காந்துருக்க வேண்டியதா இருக்குது. ஆனா சொல்றத மாத்தி சொல்லக்கூடாது. ஆசைப்படுறோம், மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறோம், வாய் ரொம்ப கவனமா இருக்கணும். வாயின் வார்த்தையில விசுவாசத்தோட, வாயின் வார்த்தையில என்ன பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். வாயை திறந்தா விசுவாசம் வரணும், விசுவாசம் தான் பேசணும், பேசுறது விசுவாசமா பேசணும். எபிரேயர் 4:1-2 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டானுங்க, யோசுவா காலேபும் கேட்டாங்க, இந்த 10 பேரும் கேட்டானுங்க, 30 லட்சம் பேரும் கேட்டான. ஆனா அந்த கேட்ட வார்த்தையோட விசுவாசத்தை கலக்கவில்லை, விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணல. விசுவாசம் உள்ள இருக்குங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, கேட்டதோட மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அது இப்படி அவுட்கம் வரும். என்ன வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுமோ அது வரும். நீங்க மிக்ஸ் பண்ணலன்னா கேட்ட வார்த்தையா போயிடும். நீங்க பேசுறத நீங்க பேசிட்டு போவீங்க, நீங்க நம்புறது ஒன்றும் நடக்காது, நம்பிட்டு இருப்பீங்க. கடைசியில் என்ன ஒன்றா ஒண்ணுமே நடக்காது. கேட்குறோம், என்ன கேட்குறோம்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், உலகத்தில் எனக்கு விரோதமாக நிற்பவன் ஒருவனும் கிடையாது, என் தேவையெல்லாம் கடவுள் சந்திப்பார், ஒரு குறைவு இருக்காது என் வாழ்க்கையில, நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன். இதை நான் சொல்றேன் இல்லைங்க, இதோட அப்படியே விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணிருங்க. உங்க இருதயத்துல மிக்ஸ் பண்ணுங்க, உங்க வாயில இதை சொல்லுங்க. அப்போதான் என்ன ஆகும்னா அது நடக்கும். அதனாலதான் இங்க போட்டிருக்குது, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு ஏன் பிரயோஜனப்படனா, விசுவாசம் இல்லாம அவங்க கேட்டபடினால. மிக்ஸ் பண்றது தான் நாக்கு, மிக்சி இருக்குல்ல, மிக்சி என்ன பண்ணுது, மிக்ஸ் பண்ணுது. விசுவாசத்தை கேட்குறீங்க, வார்த்தையை உள்ள விசுவாசம் இருக்கு, உங்க வார்த்தையை போதிக்கிறது, ரெண்டையும் மிக்ஸ் பண்றது என்னது, நாக்கு தான் மிக்ஸ் பண்ணுது. திருப்புவோம் பாருங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13. என்னாகமம் 13
32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவாணிகள் ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு இப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார். விசுவாசத்தை பேசலவீங்க. யோசுவா காலேபு விசுவாசத்தை பேசுறாங்க. அப்படியே மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30. நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதா ஜெயித்து கொள்ளலாம். இதுதான் விசுவாச வார்த்தை. கடவுள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, படத்தை கொடுத்துட்டாரு. அந்த படம் இவங்க மண்டையில ஏற மாட்டேங்கிறதுக்காக பழத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாரு, தேசத்தை சுற்றி பார்க்க சொல்லியிருக்கிறாரு. இவன் ஊர்ல இருந்த வந்து சொல்லணும், அந்த பழம் ரொம்ப பெருசு, அது இவ்வளோ பெருசு, அதை தூக்க முடியாது, அதை பறிக்க முடியாது, என்னால் தூக்கிட்டு வர முடியல. ஒன்னே ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த தூக்குனதே பாரு இவ்வளோ பெருசா இருக்குது. 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஜோராது, வீடு ரொம்ப பெருசா இருக்குது. அந்த வீடை பார்த்தோம், ஐயோ பெருசா இருக்குது, ஐயோ பார்க்கவே முடியல, இப்பயே போகலாம், இந்த இப்போ நேத்தே போயிருக்கலாம், ரொம்ப லேட் பண்றோம். இப்படி தான் சொல்லணும். இப்படி சொன்னா அவனுக்கு உற்சாகம் உண்டாகும். அவன் என்ன பண்ணணும்? அவனும் அதே சொல்லணும். ஆமா இப்பயே போலாம், வா போலாம், இப்பயே போலாம், நேத்தே போயிருக்கலாம், வா எடு, குதிரை எடு, கழுதை எடு, வா போலான்னு சொல்லணும். என்ன சொல்றானுங்க? அங்கெல்லாம் போக முடியாது, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், அது பட்சிக்கிற தேசம், அவங்கெல்லாம் ராட்சத பிறவிகள், அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம், ஒரே அமைக்க விடுவானுங்க இப்படின்னு துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அப்போ 2 தாங்க நீங்க பண்ண முடியும், நடுவுலெல்லாம் பண்ண முடியாது. ஒன்று விசுவாசத்தை பேச முடியும், இல்லாட்டி அவிசுவாசத்தை பேச முடியும். விசுவாசம் மாதிரி அவிசுவாசம் மாதிரிலாம் பேச முடியாது. ஒன்று பயத்தை பேசணும், இல்லை தைரியத்தை பேசணும். உங்களுடைய வார்த்தை ஒன்று பயத்தை மற்றவனுக்கு கொடுக்கும், இல்லாட்டி தைரியத்தை கொடுக்கும். பயத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து பயத்தை அப்படிலாம் கொடுக்காது. பயத்தை கொடுக்கும் அவ்வளோதான், இல்லை தைரியத்தை கொடுக்கும் அவ்வளோதான். அதனால தான் இங்கே சபையில் வந்து ரொம்ப கவனமாக பேசிட்டு இருக்கிறோம். யாருக்கும் இங்கே வந்தாங்கன்னா பயம் உண்டாகாது, தைரியம் உண்டாகும். இங்கே உள்ளே வந்துட்டு போனாங்கன்னா நம்பிக்கை உண்டாகும். சில கோயில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சொல்கிறேன் கேளுங்க. 1ஆம் தேதி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை வாளாகாமல் கீழாகாமல் மேலாக வைப்பார், எல்லாம் சோறா இருக்கும். முடிஞ்சு போறப்ப நீ எச்சரிக்கையாயிரு, அழிவு சீக்கிரத்தில் வரும், கையை காலை உடைத்து போடுவார், எந்த நேரத்திலும் விழுவாய் என்று யாருக்கும் தெரியாது, விழுந்து விடுவாய். இவ்வளவு நேரம் போட்ட ஆசீர்வாதம் போயிருச்சு. இவன் பயத்தோட போவான், எங்க ஆண்டவர் தள்ளி விட்டு எங்க அடிக்க போறாரோன்னு. இங்க பயப்படுத்துற வேலையில கிடையாதுங்க, தைரியத்தை உண்டு பண்ணுகிற வேலையில இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்களுக்கு பயத்துல இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையை குறித்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன் பயப்படாதிருங்கள். இதை எப்படி செய்வோம், இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுவோம், இந்த இந்த நிலையிலேருந்து எப்படி அடுத்த நிலைக்கு போவோம், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வேலையில் எப்படி கடவுள் என்னை உயர்த்துவார், எப்படி நடக்கும் இது இங்கே சொல்கிறேன் கேளுங்க. காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்திட்டு, அமைதியார், அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எப்படி விசுவாசமா பேசுறாரு பாருங்க. இந்த 10 பயலுக உனங்களை அமைதியாக்கி விட்டானு. இவன் எவ்வளவு எந்திரிச்சு அமைதியாரு, பேசாத, நான் சொல்றது கேள், எளிதா போய் எடுத்துக்கலாம், நம்ம அதை போய் சுதந்திரிக்கலாம் அப்படின்றான். 10 பேர் வந்துட்டானு. அவன் சொல்றதை நம்பாதீங்க, அவன் சொல்றதை நம்பாதீங்க, ஃபுல்லா போய் அவன் அரக்க மாதிரி இருக்கிறான், நம்ம வெட்டிக்கிளி எல்லாம் அழு ஓ ஓ நாலு அப்படின்னு. 10 பேர் எல்லாம் சேர்ந்துட்டானு. ஏற்கனவே அழுதுட்டு தானே இருக்கானுங்க. நான் எகிப்துக்கு போறேன், வெங்காயத்தை சாப்பிட போறேன், சாக போறேன், அங்கே போய் இங்கே அங்கே கல்றில் இருந்தால் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டுருக்கான். இது சொன்ன உடனே நல்லா பேண்ட்வித் கரெக்ட் ஆயிடுச்சு, இவன் சொல்றதை கேட்டான். ஆனா யோசுவா காலேபு மாத்தி பேசல. ஒருவேளை கடவுளுடைய திட்டம் மாறிவிட்டதோ? எத்தனை வாட்டி எண்ணம் வந்திருக்கும் காலேபுக்கு, ஆண்டவரே உடைய சித்தம் மாறிவிட்டதா, எல்லாரையும் அழித்து கொண்டிருக்கிறீர், பாம்பு வந்து கொத்துது கொஞ்சம் பேர்களை, கொஞ்சம் பேர் அக்னி வந்து பட்சிக்குது, கொஞ்சம் பேரை பூமி பிளந்து உள்ள போட்டு மூழ்கிடுச்சு,
எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறீரு, அடுத்து நானா? சொல்லவே இல்லை. அவர் அன்னைக்கு சொன்னாரு, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நான், எல்லாரும் சொல்லுவோமா, நான் எளிதாய் சுதந்திரிப்பேன், நான் அதை சுதந்திரிப்பேன், எளிதாய் ஜெயித்துக் கொள்வேன். எல்லாம் திரும்பி சொல்லுவோமா, நான் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வேன், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். அதைனா என்னது? உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான். உங்களுக்கு காசு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எளிதாக எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன்ல இருந்து எளிதாய் வெளியே வருவீர்கள், எளிதாய் ஜெயத்தை அடைந்து விடுவீர்கள். எளிதாய். ஒருவேளை வியாதி இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அதுல இருந்து எளிதா வெளியே வந்துருவீங்க. நீங்க, நான் சொல்றேன், எளிதா வந்துருவீங்க. எவ்வளவு நாள் சொல்ல போறீங்க? நான் சொன்னேங்க, 4 வாட்டி சொன்னேங்க. ஒரு வாரம் சொன்னேன், 4 வாட்டி சொன்னேன், ஒன்றும் நடக்கல. காலை அங்கிருந்து நண்டு வருவாரு, அப்பா 4 வாட்டி இல்லப்பா 40 வருஷம் சொல்லியிருக்கிறேன், கிளம்புன்னு சொல்றாரு. உங்களுக்கு 40 வருஷம் ஆகும்னு சொல்லலைங்க, உங்களுக்கு 40 வருஷம் ஆகும்னு சொல்லலை. அவர் இருந்த சூழ்நிலை இதெல்லாமே ஒரு நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக எழுதி வச்சிருக்கு. அவருடைய காரியம் சுதந்திரிக்கிறது வந்து 30 லட்சம் பேரை சுற்றி இருந்துச்சு. எல்லா பயல்களும் வந்தால் தானே போக முடியும். இவர் மட்டும் போய் எடுக்க முடியுமா? எல்லாரும் சேர்ந்து போகணும். ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் தான் மேற்கொள்ளணும், யாரும் கூடலாம் வரவேணாம். எளிதாய் சுதந்திரிப்பீர்கள், எளிதாய் எடுப்பீர்கள், சுதந்திரிப்பீர்கள். அந்த வீட்டை சுதந்திரிப்பீங்க, அந்த வாகனத்தை சுதந்திரிப்பீங்க, அந்த வேலையை சுதந்திரிப்பீங்க, அந்த இடத்தை சுதந்திரிப்பீங்க. எளிதாய் ஜெயிப்பீர்கள். கஷ்டம் இல்லை, எளிதாய். எல்லாம் சொல்லுவோம், எளிதாய், எளிதாய் சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் அப்போ காலை 40 வருஷம் சொல்லிருக்கிறாரு. ஆனா நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நாலு கூட ஆகாது, ரொம்ப சீக்கிரத்துல வந்துடும். திருப்பம் பாருங்க, மார்க்கு 11ஆம் அதிகாரம். சரி, இப்போ ஒரு கேள்வியில், ஏன் நான் சொல்லணும்? எதுக்கு நான் சொல்லணும்? சொல்லாமல் இருந்தால் வராதா? காலை பெண்ணா சொல்லினே இருந்தாரா? 40 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாரா? எதுக்கு சொல்லணும்? நான் தான் மனசில் நம்புறேன், இயேசுவே இயேசுவே நீ தான் செய்யணும், வர வழியே இல்லை, அதை தான் நம்பிட்டே இருக்கிறேன் நான். உங்களுக்கு தெரியுமா, தூங்குறப்பெல்லாம் ஏசப்பா ஏசப்பா நீ தான்ப்பா செய்யணும், எல்லாத்தையும் என் வாழ்க்கை எல்லாத்தையும் நீ தான் ஏசப்பா மாற்றணும், எதிர்காலமே அம்மா கையில் தான் ஏசப்பா, அப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என் மனசு ஃபுல்லா ஏசுங்க, என் மனசு ஃபுல்லா ஏசு, மனசு ஃபுல்லா வார்த்தை தான் இருக்குது, வேற எதுவுமே நான் யோசிக்கிறது கிடையாது. உங்களுக்காக தான் சொல்றேன், கேளுக்கோங்க. மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க பாருங்க, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கு. ஆனா இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். 3 சொல்லணும். நீ மனசுல வந்து அப்படியே அந்த மலையை பார்த்து அப்படின்னா போயிரும் சொன்னாரா? நீ அப்படியே மனசுல பார்த்துட்டு அப்படி பண்ணா போயிரும் நான் போட்டிருக்கீங்க இல்லையே? போட்டிருந்தா நல்லதுதான். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் வாங்க மனசுல நினைச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்படி பண்ணுங்க எல்லாரும், நான் அதை சொல்லிட்டு இருப்பேன். நான் எதுக்கு பேசுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, காலை எப்படி சொன்னாரு, 40 வருஷம் சொன்னாரு அவரு சொன்னார், இவரு எதுக்கு சொல்லணும்? மனசுல ஊனுங்க, அதான் போயிருமே. போகாதே. இயேசு சொல்லியிருக்கிறாரு,
அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடி ஆகும் சொல்லியிருக்கிறாரு. சொன்னபடி ஆகும் சொல்லியிருக்காரு. வாயை திறந்து இந்த நாக்கை வச்சு சொன்னபடி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு காட்டுற பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளத்துல நிரம்பி இருக்குல்ல, அதை தான் வாயில பேச போறீங்க. இருதயத்துல விசுவாசிச்சு வாயில எதை சொல்றீங்களோ அதுதானே நடக்கும். அப்ப இருதயத்துல எது நிரம்பி இருக்குதோ அதை தான் நீங்க உங்க வாயால பேச போறீங்க. எல்லாத்தையும் பேச மாட்டீங்க. பிரச்சனைன்னு வரும்போது இருதயத்தில் நிறைவு இருக்கிறது தான் வரும். அப்போ பேசுகிறது இருதயத்தில் இருக்கிறத தான் நீங்க என்ன பண்றீங்க, பேசுறீங்க. பேசுறத குறித்து சொல்லுது. திரும்ப பாருங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நீ விசுவாசிக்கிறன்னா நீ பேசி ஆகணும். நீ பேசலன்னா விசுவாசிக்கல, அவ்வளவுதான். இருதயத்துல இருக்குதுங்க, இருதயத்துல விசுவாசம் இருக்கிற, இருதயத்துல பயங்கரமா வச்சிருக்கிற, இயேசுவே வச்சிருக்கிற, அதை வச்சிருக்க, இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். விசுவாசிச்சா பேசுவீங்க, அவ்வளவுதான். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசினேன், விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். திரும்பவும் பாருங்க, அடுத்து ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த இடத்துல சொல்றாங்க ஒரு மொழிபெயர்ப்புல, விசுவாசம் நீ பேசுகிறதுனால் வரும் அப்படின்னு போட்டிருக்குதான். ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா மொழிபெயர்க்கிறாங்க. விசுவாசம் இங்க உக்காந்துருக்கீங்க, இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிட்டே இருக்குது, கேட்டே இருக்கீங்க. எப்பயுமே நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்க முடியும் உங்க வீட்டுல? எப்பயுமே இருக்கிறது யாரு? நீங்க தான். நான் செழிப்பேன், நான் உயருவேன், இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வேன், இந்த பிரச்சனை ஒன்றும் பண்ணாது, இதுல இருந்து மீண்டு வருவேன், இதை எதிர்கொள்ளுவேன், இந்த வியாதி ஒன்றும் பண்ணாது, இந்த கடன் பிரச்சனை ஒன்றும் பண்ணாது, இதுல இருந்து நான் வெளியே வருவேன், என் தேவனை தேவையை சந்தித்து இருக்கிறார், ஒருபோதும் நான் குறைவுபடுவதில்லை, நான் மேலே தான் இருப்பேன், கீழே இருக்க மாட்டேன், வாழா இருக்க மாட்டேன், தலையை தான் இருப்பேன், உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன். யார் பேசுறா? யாருங்க பேசுறா? நான் பேசுறேன். நான் பேசுகிறதுனால் விசுவாசம் உண்டாகிறது. திருப்பவும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது? பேசுனாதான் உங்க விசுவாசம் செயல்படுதுன்னு அர்த்தம். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அது செத்த விசுவாசம். விசுவாசம் இருக்குது, உள்ள இருக்குது, அதை மிக்ஸே பண்ணல. இந்த மிக்ஸி தான் நாக்கு, மிக்ஸ் பண்றது தான் நாக்கு. வார்த்தை இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆவியில எல்லாம் இருக்குது. இதை எடுத்து வாயில பேசுறீங்க பாருங்க, அதுதான் என்னது? விசுவாசம், விசுவாச வார்த்தை. அப்போ 10:17 இப்போ 5 காரியம் சொல்லியிருக்கேன், 5 வசனத்தை எடுத்து காத்திருக்கேன். ஏன் வந்து வார்த்தைய பேசணும்? காலேபு 40 வருஷம் பேசினாருங்க. ஆமா, அவர் 40 வருஷம் பேசாம நீங்க நினைக்கிற மாதிரி உம்முன்னு உட்காந்து இருந்தாருன்னா எப்பயோ போயிட்டு இருப்பார். ஒன்று முறுமுறுக்க ஆரம்பிச்சிருப்பார். உனக்கு ஒன்றும் போக மாட்டானுங்கப்பா. இந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர சொன்னார் பார்த்தீங்களா 3 நாள். ஒருத்தனும் வாயை தரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டா? ஏன் தெரியுமா சொன்னார்? வாயவே தரக்கூடாது, எல்லாம் வாயை மூடிக்கோன்னு சொன்னார். அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். ஏப்பா உனக்கு அறிவில்லை, என்னைக்காவது பில்டிங்கை சுற்றி வந்தால் கீழே விழுமா? அப்படியே நின்றுப்பான். ஆமாப்பா, எப்படி விழும் கீழே? ஏய், அந்த யோசுவாக தான் அறிவில்னா நம்மளுக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏய் நில்லு, ஏய் நில்லு, எங்க போற? சுற்றி வந்தா விழுமா? சரி ஃபர்ஸ்ட் இந்த கல்லை சுற்றி பார்ப்போம் பார். கல்லை சுற்றி சுற்றி வரும். இந்த கல்லை விழ மாட்டேங்குது, எரிவ கோட்டை விழுமா? உனக்கு என்னடா அறிவு போச்சு? இப்படின்னு பேசியிருப்பாங்க. அதனால தான் வாயை திறக்காதன்னார்.
ஆனால் விசுவாசத்தில் பேசி ஆகணும். ஆனால் யோசுவா காலேப் என்ன பண்ணாங்க? விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதை போய் சுதந்தரிப்போம், கானான் தேசம் எங்களுடையது, அதை எடுத்துக்கொள்வோம், எளிதாக எடுத்துக்கொள்வோம், நிச்சயமாக எடுப்போம், அந்த மலை தேசத்தை எடுப்போம். யோசுவா காலேப் உள்ள ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க. இந்த 10 பேரும் உள்ள போனானுங்க. ஆனால் இந்த 30 லட்சம் வெளியே உட்காந்துருந்தானுங்க பாருங்க. கொஞ்சம் பேர் நம்பி இருப்பாங்க அவங்க சொன்னது. யோசுவா காலேப் கூட சொந்தக்காரங்க கூட நெருங்கி பழகம் கேட்டிருக்கலாம். ஆனால் யோசுவா காலேப்புக்கு வந்து அந்த படம் அப்படியே இருக்குது. நீ காலைல சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அது வாகனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுனாலும் பார்த்துடணும் அதை. அதுதான், அதை தான் நான் எடுக்க போகிறேன். அதை நான் சுதந்தரிப்பேன், இதை நான் எளிதாய் மேற்கொள்ளுவேன். ஒருவேளை கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை நான் மேற்கொள்ளுவேன், இதை அழிச்சிடுவேன். நான் ஒன்றும் இல்லாமல் என் வாழ்க்கையிலே இல்லாத மாதிரி அழிச்சிருவேன் பாரு. இந்த கடனை உன்னை பாரு, நான் என்ன பண்ணுறேன்? செழிப்பே உன்னை நான் அடைவேன், வாகனமே நான் உன்னை அடைவேன், எதிர்காலமே நான் உன் இடத்துல வந்து நான் செழிப்பாக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். என்னை ஏளனமாக நினைச்சாங்கல்ல, அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தாங்கல்ல, நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு, நிச்சயமா வாழ்வேன். அதை மனசுல நினைக்கிறது இல்லைங்க, வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து சொல்றதுல தான் விசுவாசம் பெருகிறது, பொய் சொல்றது கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்துக்காரங்க என்னங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நரகத்தில் போயிட்டு கூட பரலோகத்தில் வந்துட்டேன்னு வாங்கன்றார் ஒருத்தர். கேலி பண்ணுறாரு. என்ன பண்ணுவாங்களாம், நரகத்துக்கு போனதுக்கு அப்புறமா கூட நான் பரலோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அறிக்கை பண்ணிருப்பாங்களாம். அவங்க கேலி பண்ணுறாங்க, என்னன்னு புரியல. நம்ம வந்து பொய் சொல்லலை, என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா வார்த்தையை பேசுங்கன்னு சொல்கிறோம். சூழ்நிலை மோசமாக இருக்குது. கடவுள் மனுஷனை அப்படி தாங்க உண்டாக்குனாரு. ஆதாமியும் ஏவாளையும் எப்படி உண்டாக்குனாருன்னா ஆவியின் சாயல்ல உண்டாக்கி, கடவுள் எதை பேசினாரோ அதையே அவன் பேசிட்டு இருந்தான். என்னைக்கு பாவம் வந்து உறவு அறுபட்டதோ, இப்போ என்ன பண்ணிட்டான்னா வலிக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, இது உருவிட மாட்டேங்குது, வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது, நம்ம கடன் பிரச்சனை இருக்கிறோம், நம்ம படிப்பு சரியில்லை, நம்மளுக்கு அறிவு இல்லை, நம்மளுக்கு அது இல்லை, தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, என்னை ஒருத்தனும் மதிக்க மாட்டான், நாய் கூட மதிக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இந்த வார்த்தை நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுது, அதை உங்கள் வாயை திறந்து சொல்லுங்களேன். அதை எப்படி சொல்றது? நான் நல்லா இல்லையே, நீங்க நல்லா இல்லைன்றது தான் ஊருக்கே தெரியுமே. இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எல்லாரும் சொல்லுமா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். உச்சந்தலை கால் எந்திரிச்சு சொல்லணும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நான் கையிட்டு செய்வது எல்லாமே வாய்க்கும். நான் ஒரு நாளும் குறைவுபடுவதில்லை, தாழ்ச்சியே வருவதில்லை, இல்லாமல் வருவதில்லை. என் பான் பாக்கெட்டில் எப்பயுமே காசு இருக்கும், நிரம்பி இருக்கும், நிறையா இருக்கும். எனக்கு நிறையா இருக்கிறது இல்லைங்க, மற்றவங்களுக்கு இறங்கி கொடுக்குற அளவுக்கு நிறையா இருக்கும். ஒரு நாளும் நான் தாழ்ச்சியாக இருப்பதில்லை. சிங்க குட்டிகளை தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். நான் கர்த்தரை தேடுறேன், குறைவு பட மாட்டேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவாக்கி இருக்கிறார். வானம் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. என் மேல சாபம் இல்லை, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது. என்னை பார்க்கும்போது தயவு உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். இதெல்லாம் வாயை திறந்து சொல்லணும். ஒரு வாட்டி 3 வாட்டி சொன்னா போதுமாங்க? 3 வாட்டி 4 வாட்டிலாம் இல்லைங்க நான் சொல்றது. அந்த இடத்துல நீங்க போற வரைக்கும் சொல்லணும். அந்த நிலைக்கு நீங்க வரீங்க பாருங்க, அங்க வரைக்கும் சொல்லணும். வந்த பிறகும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் வாழ்க்கை முறை. மீனை வந்து தண்ணியில இருந்து எடுத்துட்டா என்ன ஆகும்? செத்து போயிடும். பறவையை கொண்டு போய் தண்ணியில விட்டா செத்து போயிடும். பறவை பறந்துக்கிட்டே இருக்கணும் காத்துல, மீன் தண்ணியில நீந்திக்கிட்டே இருக்கணும். நீங்களும் நானும் விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு வேளை 2 வேளை இல்லைங்க, இதை தான் பேசணும். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும். காலேப் இப்படி தான் 40 வருஷம் வாழ்ந்தாரு. வாழ்ந்ததுனால தான் சுதந்திரிச்சாரு. சுதந்திரிச்சதுனால தான் இன்னைக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 80 வயசுல போய் மலை தேசத்தை கூட நான் எடுக்க போறேன்றாரு. எப்படி சும்மா போய் எடுக்க முடியுமா? மோசமானவனுங்க இருக்கிறதுலே வலிமையானவர்கள். அந்த அந்த மலை அந்த தேசத்துல அறிஞர்கள் சொல்றாங்க போகவே முடியாதான், ரொம்ப கஷ்டம் அங்க போறது. ஆனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறானுங்க, பயங்கரமான செல்வம்லாம் வச்சுருந்தானுங்க. போய் சுதந்திரிச்சிட்டாரு, எடுத்துட்டாரு. எப்படி எடுத்தாரு? சொல்லிக்கிட்டே இருந்தார். சும்மாவா? 1 நாள் 2 நாளா சொன்னாரு?
40 வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு, எடுத்துருவேன், நான் வருவேன், நான் உன்னை எடுப்பேன், எளிதா எடுப்பேன், நான் வருவேன், நான் வரேன், வந்துட்டே இருக்கேன், எடுக்க போறேன், நான் உன்னை எடுக்க போறேன், சுதந்திரிக்க போறேன். எடுத்துட்டார். எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒருவன் கூட, ஒருத்தன் காலேப் யோசுவாக்கு முன்னாடி ஒருத்தன் எதிர்த்து நிற்க முடியல. ஒருத்தனுமே எதிர்த்து நிற்க முடியல. போகிற இடம் எல்லாம் வெற்றி. ராஜாக்கள்லாம் ஒரு ஊர்ல யோசுவா சண்டை போட்டுன்னு இருக்காரு, 2-3 ஊர் தள்ளி பயந்துட்டானுங்க, வந்து அழிச்சிருவான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு 3-4 ராஜாவெல்லாம் சேர்ந்து நம்ம ரெடியா இருப்போன்னு வரானுங்க. அப்பயும் தோத்து போயிட்டானு. ஒருத்தன் ஃபுல்லா பயந்து போய் உடன்படிக்கை பண்றான் பொய் சொல்லி. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இவன் முன்பாக நிற்க முடியாது. இவன் கிட்ட போய் போட்டி போட்டோம்னா தோற்றுதான் போவோம். ஏன்னா அவன் 40 வருஷம் சொல்லிட்டு இருக்கான், என்ன நீ தோற்கடிக்க முடியாது, என்ன நீ ஜெயிக்க முடியாது, நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் அந்த தேசத்தை எடுப்பேன், எளிதா எடுப்பேன் சொல்லிட்டே இருக்கான் 40 வருஷம். சொன்னதுக்கு அப்புறம் மாற்ற முடியாதுங்க, கடவுளே மாற்ற முடியாது. நாங்க எப்படி சொல்லிட்டீங்க, கடவுளே மாற்ற முடியாதா? முடியாதுங்க. ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்தார். ஆண்டுகள்னு மனிதனுக்கு கொடுத்தாரு. இந்த பூமியில உங்களை மீறி எதுவுமே நடக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி கடவுளுக்கு எல்லாம் அதிகாரமும் இருக்குது, கடவுள் எல்லாம் தேர்னாட்னா நீங்க வந்திருக்கவே வேணுமா? உங்க வீட்டுல உட்காந்துருங்க, எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு. உங்க வீட்டுல கடவுள் செஞ்சு வச்சாரா? இல்லையே. இல்லல்ல, வாழ்க்கையில தீமை நடக்குதுல்ல, ஏன் நடக்குது? எல்லாத்தையும் கடவுள் செய்யல, நம்ம விட்டுறோம் அப்படியே. அதனால தான் இன்னைக்கு சொல்றேன், வாயை திறந்து பேசுங்க. என்ன வேணும்? இன்னைக்கு ஆரம்பிங்க. மாற்றம் வேணும்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா போறோம், மாறிடும். ரோமர் 10:17 அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும்னு. அதில் ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய குரலில் பேசும்போது உங்களுடைய இருதயம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு உற்சாகமடையும். நான் பேசுகிறேன்ல, நான் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, மெசேஜ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், வீடியோ வச்சுருக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய குரலில் உங்களுடைய வாயில் வைத்து பேசும்போது உங்களுடைய இருதயம் உற்சாகம் அடையும். அதனால தான் உங்க வாயால் என்ன பண்ணா பேச வேண்டும். காலேப் தான் பண்ணார். 40 வருஷம் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக போய் சுதந்திரிச்சிட்டார், எடுத்துக்கிட்டார். அதுதான் நமக்கு பாயிண்டே. இங்கே 40 வருஷம் ஆகாதுங்க உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது, விசுவாசித்துட்டு இருக்கிறது, நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் துரிதமாக சீக்கிரமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை அடையும். இயேசுவின் நாமத்தினால அடையும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? உனக்கு வாய்க்கவே செய்யாது நான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் சீக்கிரமாக வாய்க்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆமாம், அதே மாதிரி தான் நடக்கும். காலையில் எழுந்திரிச்சு சொல்ல போகிறீங்க, ஆமாம் நடக்கும், துரிதமாக நடக்கும், துரிதமாக நடக்கும். இன்னைக்கு நடக்க போகுது. காலையில் எழுந்திருக்கிறப்ப இன்னைக்கு நடக்க போகுதுப்பா, ரெடி ஆகிக்கிறேன். ஒரு வேலை நாளைக்கு நடக்கலன்னா என்ன பண்ண போகிறீங்க? தெரியுங்க எனக்கு நடக்காதுன்னு. அடுத்த நாள் தான் நாளைக்கு நடக்க போகுது. எதிர்பார்ப்பு வாயில வச்சு சொல்றது, இதுதான் என்ன பண்ணுது? விசுவாசத்தோட மிக்ஸ் பண்றது. வாயில மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம், உடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. உடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை மாறுவதாக. வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம், எடுத்துக்கொள்கிறோம். அதை வாயில வச்சு சொல்றோம். வார்த்தை கூறப்பட்டிருக்கிறபடியே வாழ்க்கையிலே எல்லாம் வந்து பழிப்பதாக. விசுவாசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில பழிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒருவருக்கு எல்லா துதி கடமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.